உங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் தையலுக்கு முக்கியமாக தேவையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தையலுக்கு அவசியம் தேவையில்லை, தைக்கிற நமக்கு தான் இது அவசியம் தேவை. நம்ம செய்கிற வேலையை ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பொருள் எல்லாம் தான் இது. இப்போ இந்த ஃபேன் இருக்குது. இப்போ நான் துணி டேபிள் மேலே கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா மேலே இருக்க ஃபேன் போடும்போது இந்த துணியெல்லாம் பறந்து போயிடும். ஒவ்வொரு வாட்டியும் நான் போய் எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தைப்பேன். தைக்கும்போது எனக்கு நல்லா வேர்வை வரும். அப்போ இது என்னோட கம்ஃபர்டபுளுக்காக இந்த ஃபேனை வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த லைட்டு. நான் தைக்கும்போது அந்த தையல் கரெக்டாக துணியில் தான் விழுதா அப்படிங்கிறது இந்த இடம் இருட்டாக இருந்தால் எனக்கு தெரியாது இல்லையா? அப்போது நான் இந்த மாதிரி லைட் வைக்கும்போது அந்த தையல் விழுகிறது எனக்கு அழகாக தெரியும். அதனால் ஃபினிஷிங்குமே நான் என்னால் சூப்பராக கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த லைட்டு. இது மாதிரி பெரிய மிஷினுக்கு மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட சின்ன மிஷின் இருந்தாலுமே இதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபுட் சேஞ்சர். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபுட்டரை மாற்றும் போது இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டிட்டு தான் மாற்றுவோம். அப்படி மாற்றும் போது நம்மளுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். இப்போ இதை நான் ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு வாட்டி இதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையில்லாத ஃபுட்டரை கழட்டிட்டு தேவையான ஃபுட்டரை நான் மாட்டிக்குவேன் இந்த மாதிரி. அடுத்ததாக இந்த 3-in-1 ப்ரெஷர் ஃபுட்டர். இது நம்மளுக்கு நேர் தையல் போடுறதுக்கு, லெஃப்ட்டு ரைட்டு சைடு தையல் போடுறதுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கு தனித்தனியாகவே ஃபூட்டர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஃபூட்டர், ரைட் சைடு ஃபூட்டர், அப்புறம் நடுவில் தைக்கிறதுக்கான ஃபூட்டர்னு இருக்குது. இதையே 3மே ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வேலையை ஈஸியாக்கிறதுக்கு தான். நம்மளுக்கு பைப்பிங் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்கலாம். ஜிப்பை டச் பண்ணுறோன்னா இன்னொரு பக்கம் தள்ளி வச்சுக்கலாம். நேராக தையல் போட போகிறோன்னா மறுபடியும் நேராக தைக்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் அடிக்கடி தைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபூட்டர் யூஸ் ஆகும். இந்த ஜிக்ஸாக் சிசர். நம்ம ஓவர்லாக் மிஷின் இல்லைனாலும் நம்மளுடைய ரா எட்ஜஸை நூல் பிரிஞ்சு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சிசர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நம்மளுக்கு ஒரு பால் டைப் கொடுத்துருப்பாங்க உள்ள. இது நம்ம கட் பண்ணுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த பின் பிராண்ட் கத்திரிக்கோல். நிறைய கத்திரிக்கோல் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் இந்த பின் பிராண்டை யூஸ் பண்ணணும்? ஏன்னா நம்ம நார்மல் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணும்போது அதை அடிக்கடி சாணம் பிடிக்கணும், அது அடிக்கடி தேஞ்சு போயிடும், நம்ம புது கத்திரிக்கோல் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த கத்திரிக்கோல் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி சாணம் பிடிக்கிற அவசியமே இருக்காது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால நீங்கள் திரும்ப திரும்ப வாங்கணுங்கிற அவசியமும் இருக்காது. அடுத்ததாக இந்த பாண்டா பென் சாக். 10 ரூபா சாக் பீஸ் பாக்ஸே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமே. எதுக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அழகாக மார்க் பண்ணணும். நம்ம மார்க் பண்ணுறது எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம மார்க் பண்ணும்போதே அதை எழுதி வைப்போம் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு 2 பென் வந்துடும். அதே மாதிரி 20 ஸ்டிக் இருக்கிறதுனால நம்ம ஒன்று தீர்ந்தாலுமே இன்னொன்று அப்படியே நம்ம மாற்றிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மார்க் பண்ணுறது தப்பாயிடுச்சுனாலும் ஒன்றும் கவலை இல்லை. அயன் பாக்ஸ் வச்சு நீங்கள் அழைச்சிங்கனாலே அது கலைஞ்சிரும். அடுத்ததாக இந்த எலக்ட்ரிக் கட்டர். நீங்கள் மொத்தமாக ஒரே சைஸுக்கு ஒரு 10 துணி வரைக்குமே கட் பண்ணுறீங்கன்னா கத்திரிக்கோலில் கட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவே நீங்கள் இதை வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பேட்டர்ன் ஷீட் நல்ல கெட்டியான கிளாத்தெல்லாம் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிசரை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு இந்த மாதிரி 2 பிளேட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கேபிளுமே கொடுத்துருவாங்க. நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்லேயே ரொம்ப கம்மி விலையில் இருக்க கட்டரு அப்படின்னா அது இதுதான். ஹேண்டில் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த அயன் பாக்ஸ். நீங்கள் ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணிட்டு போனீங்கனாலும் இது குட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிக அளவு ஸ்பேஸ் தேவைப்படாது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்க அடிக்கடி ட்ரெஸ் அயன் பண்ணி தான் போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த அயன் பாக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஹனிமெட். நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு இடுப்பு வலிக்கும், முதுகுலாம் வலிக்கும். அந்த வலியெல்லாம் வரக்கூடாது, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யும்போது டயர்ட்னஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால உருவாக்கப்பட்டது தான் இந்த பொருள். இதில் உட்காரும் போது மெத்துன்னு இருக்குமா, ஆனால் ரொம்ப நேரம் உட்காந்து நம்மளுடைய வேலையை செய்யலாம். அடுத்ததாக இந்த 10 நெக் டிசைன் ஸ்கேல். டிஃப்ரெண்ட் டைப்பில் இந்த நெக் டிசைன் இருக்குது. உங்களுக்கு என்ன நெக் டிசைன் வேணும்னு நினச்சிங்கனாலும் டக்குன்னு மார்க் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி டிசைனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்கேல் இல்லாமலே நான் இந்த நெக் டிசைன் எல்லாம் நான் வரைஞ்சிருவேனே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அந்த வரைகிறதுக்கான நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கேல். அடுத்ததாக இந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் ஸ்கேலு. ஒரு ப்ளவுஸை 5 நிமிஷத்தில் மார்க் பண்ண முடியுமா? இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்கேலு. இந்த பொருள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.